ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நீட் யூஜி 2025 சம்மந்தமாக என்டிஏ ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 4 days பேக் நாங்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். என்டிஏ பிக் அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு அவங்க போட்டிருந்தோம். அது எக்ஸ்பெக்டட் இன்னைக்கு உண்மையாயிடுச்சுன்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டுன்னு எங்களோட வீடியோ ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதே விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எக்ஸாமினேஷனுக்கு சம்மந்தமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் விஷயம், நீட் யூஜி 2025 என்டிஏ வெப்சைட்டில் நீட் சம்மந்தமாக உள்ளே போனோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 January 2025 ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேட்டர்ன் அண்ட் எக்ஸாமினேஷன் டூரேஷன் 2025 கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 2025 சம்மந்தமாக எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 180 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 180 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ். அது கம்பல்சரி கொஸ்டின்ஸ் தான், எவ்ரி இயர் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் தான். ஆனால் ஆப்ஷனல் கொஸ்டின்ஸ் எப்படி கொடுக்க போகிறாங்கன்னா 45 கொஸ்டின்ஸ் இன் ஈச் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஈச் சப்ஜெக்ட் 45 கொஸ்டின்ஸ் ஃபிசிக்ஸ்லையும் 45, கெமிஸ்ட்ரியும் 45 கொடுத்துருக்காங்க. 90 இன் பயாலஜி, 90 இன் பயாலஜின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது கோவிடுக்கு முன்னாடி இந்த பேட்டர்ல தான் எக்ஸாம் நடந்துச்சு. அதே மாதிரி தான் இப்பயும் நடத்த போகிறாங்க. அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் 180 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்க சொல்லியிருக்கிறது நம்மளுக்கு டெம்பரரி தான், COVID-19க்காக தான் இது இந்த பல செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு வச்சுருந்தோம். ஆனால் இது நாட் லாங்கர் அவைலபிள் போட்டிருக்காங்க. சரிங்களா? இது அவைலபிள் லாங்கர் டைம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸாமினேஷன் டூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 minutes 3 hours எக்ஸாமினேஷன். 180 கொஸ்டின்ஸ் 180 minutes எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக நம்மளுக்கு டீட்டெயிலாக அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்க விஷயத்தை பற்றி பாஸ்ட் இயர்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 50 கொஸ்டின் கொடுத்து நம்ம 45 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த வருஷம் அவங்க என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ்லேருந்து 45, கெமிஸ்ட்ரியிலேருந்து 45, பயாலஜிலேருந்து 90 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவங்க பாட்னி, ஜுவாலஜின்னு தனித்தனியாக சொல்லலை, பயாலஜிலேருந்து 90 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் கோவிடுக்கு முன்னாடி நடந்த பேட்டர்னில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஈச் சப்ஜெக்ட் 45, பயாலஜி மட்டும் 90 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாட்னியில் 45, ஜுவாலஜியில் 45 வராது. ஒரு சப்ஜெக்டில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கலாம். சரிங்களா? இந்த வருஷம் கொஸ்டின் பேட்டர்ன் படி பார்த்தோம்னா எப்படி வேணா இருக்கலாம். பாட்னியில் 45 எபோவ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்லை ஜுவாலஜியில் 45 எபோவ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நம்மளுக்கு அக்யூரேட்டாக நம்மளுக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. 45 கொடுக்க மாட்டாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 90 கொஸ்டின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணணும். என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்காது. பாட்னியில் ஹையாக கேட்கலாம், இல்லை ஜுவாலஜிலையும் ஹையாக கேட்கலாம், இல்லை ஈக்குவல் வெயிட்டேஜும் கேட்கலாம். இது கொஸ்டின் பேப்பர் வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்காக ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க இந்த பேட்டர்னில். அதனால் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் கொடுக்க முடியும். சரிங்களா? 180 கொஸ்டின்ஸுக்கு 180 minutes. ஓகேவா? இதில் எந்த ஒரு குழப்பங்களும் வேணாம். அடுத்த விஷயம், நம்ம லாஸ்ட்டு சொல்லியிருந்தோம் 17 அக்டோபர் ஜேஇ எக்ஸாமினேஷனுக்கு இதுமாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் பற்றி போட்டிருந்தாங்க. 27 அக்டோபர் நம்மளுக்கு ஜேஇ எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இது ஜேஇ எக்ஸாமினேஷன். ஓகேவா? நீட் எக்ஸாமினேஷனுக்கு இன்னைக்கு 25 January இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பற்றி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால நம்மளுக்கு 31/1 or 1/2 or 5/2 இந்த 3 டேட்டில் நம்மளுக்கு நீட் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் தேவையான டாக்குமெண்ட்டை கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு குழப்பமும் அடைய வேணாம், பதட்டமும் அடைய வேணாம். அவங்க சொன்ன விஷயங்களுக்கு இன்னும் 90 days மேலே இருக்குது, 3 மாதத்துக்கு மேலே இருக்குது. அதனால் வரப்போகிற டெஸ்ட் நீங்கள் எங்கெங்கே படித்தாலும் சரி, நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுறதை இன்டெப்த்தாக பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக டைம் மேனேஜ்மெண்ட்டோட ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும்
இந்த பேட்டர்ன் படி பார்க்கும்போது கட் ஆஃப் அதிகமாகுமா கம்மியாகுமா? சரிங்களா? 720 அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? 700 எபோக் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? சரிங்களா? அடுத்த விஷயம், ஸ்டூடெண்ட் வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, கொஸ்டினை எப்படி அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு வர்றது, விட்டுட்டு வராமல் எப்படி பண்ணுறது, எல்லாத்தையும் இந்த நீட் 2025 எக்ஸாமினேஷனுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.